வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா 50 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா அதிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த வெங்காயம் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.